ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரலிருந்து நாங்கள் சோனியா. செப்டம்பர் 5 ஓணம் ஃபெஸ்டிவல் வருது. கேரளாவில் ஓணம் ஒரு கோலாகலமாக பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரே ஒரு ஃபெஸ்டிவல். மலையாளிஸ் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க அதை ரொம்ப பெரிய லெவலில் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லேயுமே ஓணம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் லீவெல்லாம் கொடுக்குறாங்க ஓணத்துக்கு. ஓணத்தை பற்றி ஒரு எலாபரேட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. உங்களில் நிறைய பேருக்கு ஓணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு காலத்தில் கேரளாவில் மகாபலின்னு ஒரு அசுர மன்னன் ஆட்சி செஞ்சிட்ருந்தார். அவரோட ஆட்சியை ஒரு பொற்காலமாக தான் கருதப்பட்டது. அவரோட ஆட்சியில் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக செழிப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த விதமான பசி, வறுமை, எந்த விதமான கொடுமையும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மகாபலியோட ஆட்சி புகழ்பெற்று விளங்கினதுனால தேவர்கள் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட புகழ் இன்னும் அதிகரித்தா மகாபலி தேவர்களை விட சக்தி வாய்ந்தவர் ஆயிடுவாருன்னு பயந்து தேவர்கள் மகாவிஷ்ணுகிட்ட போய் அவரோட அதிகாரத்தை குறைக்க சொல்லி வேண்டினாங்க, தவம் புரிஞ்சாங்க. மகாபலியோட பக்தியும் அவரோட தர்ம சிந்தனையும் சோதிக்கலான்னு மகாவிஷ்ணு முடிவெடுத்து அவர் ஒரு வாமன அவதாரத்தில் வர்றார். வாமன அவதாரம்னா ஒரு குட்டி சின்ன பிராமண சிறுவனாக அவதாரம் எடுத்து மகாபலியை சந்திக்க போகிறார். அப்போது மகாபலி ஒரு பெரிய யாகம் ஒன்று நடத்திட்டுருக்காரு. அங்கே வாமனன் போய் எனக்கு ஒரு ஃபேவர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மகாபலியை கேட்குறாரு. அவரும் என்ன அப்படின்னு கேட்டால், நான் என் காலை வச்சு 3 அடி, அதாவது 3 ஸ்டெப்பு வைப்பேன். அந்த 3 ஸ்டெப்பு போகிற நிலத்தை நீங்கள் எனக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயம் மகாபலியோட குரு, மகாபலி மட்டும் இல்லை எல்லா அசுரர்களுக்கும் குருவான சுக்ராச்சாரியர் மகாபலி அலர்ட் பண்ணுறாரு, வந்திருக்கிறத மகாவிஷ்ணு பார்த்துக்கோ அப்படின்னு. உடனே மகாபலி இல்லைல்ல, நான் தானம் பண்ணுறத பெரிய வள்ளலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட மகாவிஷ்ணுவே தானம் பற்றாருன்ற பெருமை எனக்கு தேவை அப்படின்னு கொஞ்சம் ஈகோவில் அவர் இதை ஒத்துக்கிறார். அப்போவும் சுக்ராச்சாரியர் இதை அக்செப்ட் பண்ணலை. தாரை வாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த இன்னொருத்தர் கையில் ஊற்றுனா அதை தாரை வாக்குறதுன்னு ஒரு சம்பிரதாயம். அப்படின்னா நம்ம பொருள் இப்போ உங்களுக்கு சொந்தம்ன்றதுக்கு ஒரு அத்தாட்சி. ஸோ மகாபலி கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து வாமனன் கையில் ஊற்றுனா தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு சுக்ராச்சாரியர் என்ன பண்ணுவார்னா, அவர் வண்டா மாதிரி அந்த கமண்டலத்தில் அந்த தண்ணி வர பகுதியை போய் அடைச்சிக்குவார். உடனே வாமனன் என்ன பண்ணுவார்னா, அவரோட காதுலேருந்து தர்பைங்கிற ஒரு புல்லை எடுத்து அந்த ஓட்டையை குத்தி விடுவார், தண்ணி ஃப்ரீயாக வரத்துக்காக. அப்படித்தான் அந்த குத்துனதில் தான் சுக்ராச்சாரியரோட கண் பார்வை போச்சுன்னு ஒரு கதை உண்டு. ஸோ அதை ஃப்ரீ பண்ணி விட்டோன்னே மகாபலி அந்த கமண்டலத்தில் தண்ணி எடுத்து வாமனன் கையில் ஊற்றவும் தாரை வார்த்தை கொடுக்குற விஷயம் கம்ப்ளீட் ஆகிடுது. இது அக்செப்ட் பண்ண மறுகணமே அந்த சிறுவனாக இருந்த வாமனன் உலகளவு பெருசாகிடுறார். பெருசாகி அவரோட முதல் அடியே பூமியை மொத்தம் அளந்துடுறார். 2வது அடி வானத்தையும் சேர்த்து அளந்துடுறார். 3வது அடி வைக்கிறதுக்கு வாமனன் கிட்ட இடம் இல்லை. அவர் கேட்குறப்பா, நான் இந்த 3வது அடி எங்கப்பா வைக்கிறது, இடமே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே மகாபலி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக கீழே பணிவோடு குனிஞ்சு உட்காந்து தலை குனிஞ்சு, ஐயா என் தலை மேலே வச்சிடுங்க அப்படின்னு முட்டி போட்டு கீழே உட்காந்து பணிவாக உட்காந்துறாரு, என் தலையில் வைங்கன்னு. மகாபலியோட இந்த பக்தியையும் அந்த தன்னலமற்ற செயல், அதாவது அவர் இல்லை என்னால் 2 தான் முடியும், இதுக்கு மேலே முடியாது, இந்த மாதிரி எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் அவர் தன்னையே அர்ப்பணித்து கொடுத்ததில் மகாவிஷ்ணு பயங்கர ஹாப்பியாக வர்றார். உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்றார். உடனே மகாபலி, வருஷத்தில் ஒரு வாட்டி நான் பூமிக்கு வரணும், என் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நீ இங்கே வர்ற அன்னைக்கு
அதை திருவோண பண்டிகைன்னு கொண்டாடப்படும். நீ வர்ற அந்த நாளை வந்து திருவிழா மாதிரி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மக்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது புத்தாடை உடுத்துவாங்க, பூக்கோலம் போட்டு ஒன்று வரவேற்பாங்க. அதாவது பூக்கோலம் இடுறது வந்து பூவால் கோலம் இடுறது மன்னர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச மரியாதை. அதாவது முன்ன காலத்தில் எப்படின்னா மன்னர்கள் வந்து வீதி உலா வரும்போது வீட்டு முன்னாடி பூக்கோலம் போட்டால் அந்த குடும்பம் செழிப்பாக சந்தோஷமாக இருக்குதுன்னு மன்னர்களுக்கு அறிவிக்கிறாங்க. உன்னால் நாங்கள் வந்து செழிப்பாக இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறதா ஒரு அர்த்தம். இந்த தென்னங்கீற்றெல்லாம் வச்சாங்கன்னா நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் செழிப்பாக இருக்கோம்னு மன்னர்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த பூக்கோலம் போடுறது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம். அதுக்கப்புறம் வந்து பயங்கர தடபுடலாக சாப்பாடு, அதாவது பல ஓணம் சத்யான்னு சொல்லுவாங்க. அந்த சத்யானா அதில் வந்து எல்லா வகையான உப்பு, புளி, காரம், இனிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா டேஸ்ட்டும் இருக்கிற ஒரு தடபுடலான ஒரு சமையல் பண்ணி அதை வந்து அதுவும் அவருக்கு மகாபலிக்கு அவருக்கு ட்ரிபியூட்டாக கொடுக்குற மாதிரி. ஓணம் சத்யா இஸ் வெரி ஃபேமஸ் வேர்ல்டு வைடில். உப்பேரி, அச்சாறு, இஞ்சி புளி, இங்கே ஒருபாடு ஸோ அதெல்லாமே இருக்கும் அந்த விஷயம். அப்புறம் சில பார்ட்ஸ் ஆஃப் கேரளாவில் வந்து இந்த கைக்கொட்டி களி, திருவாதிரை களி அப்படின்னு டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆடி நடுவில் வச்சு பெண்கள் வந்து அதை ஆடி அதை செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ ஓணம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சந்தோஷத்தை காட்டி, அவங்களோட ஹாப்பினஸை காட்டி அவரை வந்து வர வச்சு, நீ எங்களை நல்லா வச்சுருந்தீங்க, இப்போது நாங்கள் நல்லா இருக்கோன்னா ஒவ்வொரு வருஷமும் மகாபலி வரும்போது அவர் ஒவ்வொரு வீடாக போய் பார்ப்பாராம். வீடாக போய் பார்க்கும்போது எல்லா வீட்லேயும் இப்படி இருந்தால் அவர் திரும்பி போகும்போது ஹாப்பியாக போவார். ஓகே, எல்லாம் பூக்களமெல்லாம் போட்டு எல்லா விதத்துலையும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்றது அவருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி. ஸோ அதை வரமாக மகாவிஷ்ணு கொடுக்குறாரு மகாபலிக்கு. ஸோ எல்லா வருஷமும் ஓணம் அன்னைக்கு, திருவோணம் அன்னைக்கு மகாபலி வருவார், எல்லா வீடுகளையும் பார்ப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் ஓணம் டுகெதர். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். നിങ്ങൾ ഏവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ.